வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். கல்வி சீர்திருத்தங்களை மேற்கொள்வது தொடர்பாக கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகைக்கு பிரதமர் விளக்கம். பாதாள குழுக்களுடன் சில போலீஸ் மற்றும் ராணுவ உறுப்பினர்கள் தொடர்பில் இருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக ஜெனீவாவில் அமைந்துள்ள அனைத்து நாடாளுமன்ற ஒன்றியத்தில் முறைப்பாடு சமர்ப்பிக்க எதிர்க்கட்சிகள் தீர்மானம். நாடாளுமன்றத்தில் நேற்று வாசிக்கப்பட்ட சிறப்பு அறிக்கைக்கு முன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க திரைக்கு பின்னால் நடந்த உரையாடல் தொடர்பாக வெளியாகியுள்ள தகவல்கள். இனி விரிவான செய்திகள். கடல் தொழில், விவசாயம் உள்ளிட்ட துறைகளை மேம்படுத்தி அவற்றில் நிபுணத்துவம் பெற்ற தொழில் முனைவோரை உருவாக்கும் வகையில் கல்வி சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை வலியுறுத்தினார். 2026 ஆண்டு தொடக்கம் நடைமுறைக்கு வரும் புதிய கல்வி சீர்திருத்தங்களை விளக்கும் நோக்கில் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தலைமையிலான ஆயர்களுக்கும் பிரதமருமான ஹரணி அமரசூரியவுக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று கொழும்பு பேராயர் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக்க கலுவல கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து விரிவான விளக்கத்தை வழங்கினார். இதனிடையே பிள்ளைகளிடம் நற்பண்புகள் மற்றும் விழுமியங்களை வளர்த்தல், பாடசாலை கல்வியை இடைநிறுத்தியவர்களை தொழில் கல்வித்துறைக்கு வழிநடத்துதல் ஆகிய அம்சங்களில் கவனம் செலுத்தப்பட்டதாக பிரதமர் தெரிவித்தார். தொழில் கல்வி வழிநடத்தலின் மூலம் இளைஞர்கள் நாட்டின் பொருளாதாரத்தில் முன்னேற்றி பங்களிக்க செய்வதே சீர்திருத்தங்களின் முக்கிய குறிக்கோள் என்றும் அவர் கூறினார். உயர்தரமான வேலை வாய்ப்புகள் அனைத்து மாணவர்களுக்கும் கிடைப்பது சாத்தியமில்லாத நிலையில் கடல் தொழில், மின் பொறியியல், வாகன பழுது பார்க்கும் தொழில் போன்ற துறைகளின் முக்கியத்துவத்தை விளக்கி அந்த துறைகளில் நிபுணர்களை உருவாக்கும் அடித்தளத்தை பாடசாலை நிலையிலேயே உருவாக்குவது குறித்தும் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது. மேலும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்பும் போது பாடத்துறை நிபுணர்களை தேர்வு செய்வது, தேர்வு செயல்முறையை சீர்படுத்துவது மற்றும் மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்கும் நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. பாதாள குழுக்களுடன் சில போலீஸ் மற்றும் ராணுவ உறுப்பினர்கள் தொடர்பில் இருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கூலிப்படையாக செயல்பட்டு பின்னர் தமது சீருடை அணிந்து கொள்ளும் பாதுகாப்புத்துறை பணியாளர்களும் உள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பாக மேலும் விளக்கமளித்த அவர், கடந்த காலங்களில் ராணுவ முகாம்களில் இருந்து துப்பாக்கிகள் மாயமான சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளது. குறிப்பாக 7356 வகை துப்பாக்கிகள் பாதாள குழுக்களுக்கு சென்றுள்ளது. கடந்த 10 மாதங்களில் அவற்றில் 35 துப்பாக்கிகள் மீட்கப்பட்டுள்ளன. மீதமுள்ளவற்றை கைப்பற்ற தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் பாதாள குழுக்களை முற்றிலும் ஒழிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். எமக்கு இன்னமும் சிறிது நேரம் அளியுங்கள். எமது பாதுகாப்பு மற்றும் புலனாய்வு பிரிவுகள் மீது எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. ஆகவே தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்ற அரசியல் பிரச்சாரம் செய்ய வேண்டாம் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். அவர் மேலும் கூறுகையில், கடந்த காலங்களில் இந்த நாடு குற்றங்களின் மையமாக கருதப்பட்டது. பாதாள குழுக்களுக்கு அரசு ஆதரவும் கிடைத்தது. தற்போது வீழ்ச்சியடைந்த நாட்டை முன்னேற்றும் நடவடிக்கைகள் எடுத்து சரியான பாதையில் அரசு செயல்பட்டு வருகிறது. நாட்டை நல்ல நிலையில் கொண்டு வருவதே எமது நோக்கம். இதற்கு எதிர்க்கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும். நாங்கள் அரசியல் செய்கின்றோம். எங்களில் குறைகளில் இருந்தால் விமர்சிக்கலாம். ஆனால் சதித்திட்டம் அமைத்து நாட்டின் பொருளாதாரத்தினை பாதிக்கும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டாம் என்று தெரிவித்தார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் பிற எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாடாளுமன்றத்தில் தங்கள் கருத்துக்களை வெளியிட சபாநாயகர் போதுமான நேரத்தை வழங்கவில்லை என்ற அடிப்படையிலான குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த முறைப்பாடு முன்வைக்கப்பட உள்ளது. எதிர்க்கட்சியின் தலைமை அமைப்பாளர் கயந்த கருணாதிலக்கு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த அவசர பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கும் வாய்ப்பு நாட்டிற்கு வழங்கப்படவில்லை என்று சுட்டிக்காட்டியிருந்தார். முந்தைய எந்த சபாநாயகரும் எதிர்க்கட்சி தலைவரோ அல்லது உறுப்பினர்களோ உரையாற்றுவதை தடுக்கவில்லை என்பதையும் அவர் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சிக்கு ஏற்படுத்தப்படும் இந்த அநீதி குறித்து பலமுறை நாடாளுமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்த போதிலும் உரிய பதில் கிடைக்காத நிலையில் இந்த முறை அனைத்து நாடாளுமன்ற ஒன்றியத்தில் முறைப்பாடு செய்ய தீர்மானித்துள்ளதாக கயந்த கருணாதிலக்கு தெரிவித்தார். மேலும் இந்த முடிவை எடுக்கும் முன் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களுடனும் ஆலோசித்து அவர்களின் முழு ஒப்புதலையும் பெற்றுள்ளதாகவும் அவர் வலியுறுத்தினார். சபரகமோ மாகாண சபையின் முன்னாள் முதலமைச்சருக்கு அனுமதிக்கப்பட்ட எரிபொருள் அளவுக்கு மேலதிகமாக 77,30,262 ரூபாய் நிதி வழங்கப்பட்டிருப்பதாக அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவில் தெரிய வந்துள்ளது. 2014 முதல் 2017 ஆண்டு வரையான காலப்பகுதியில் இந்த தொகை அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் அரவிந்த் செனரத் தலைமையில் இடம்பெற்ற அரசாங்க கணக்குகள் பற்றிய கோபா குழுவிலேயே இந்த விடயம் தெரிய வந்தது. இதன்படி சபரகமோ மாகாண முன்னாள் முதலமைச்சரின் 3 வாகனங்களுக்கான 1700 லிட்டர் எரிபொருளுக்காக 2014 ஆண்டு முதல் 98,50,170 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஒரு மாத காலத்திற்குள் இது குறித்து விரிவான அறிக்கையினை சமர்ப்பிக்குமாறும் வரையறையை மீறி பெற்றுக் கொள்ளப்பட்ட பணத்தை மீள பெற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் அரசாங்க கணக்குகள் பற்றிய குழு அறிவுறுத்தியுள்ளது. 2025 ஆண்டில் 6 மாதங்களில் இலங்கையில் $8.4 பில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி வருமானம் ஈட்டியுள்ளது.
இது கடந்த ஆண்டின் இதே காலத்துடன் ஒப்பிடும் போது 7% அதிகரிப்பை குறிக்கிறது என்று இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தலைவர் மங்கள விஜயசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாள சந்திப்பில் அவர் இந்த ஆண்டுக்கான அரசின் ஏற்றுமதி இலக்கு 18 பில்லியன் அமெரிக்க டாலர் எனவும் ஆண்டின் இரண்டாம் பாதியில் 8 முதல் 10% வரை வளர்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் கூறினார். மேலும் முக்கிய துறைகளை ஊக்குவித்து புதிய சந்தை வாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் புதிய ஏற்றுமதி மேம்பாட்டு திட்டம் 2025 அக்டோபரில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இதனுடன் இலங்கையில் உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்கள் 2025 ஜூன் மாதத்தில் 6.8 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்த நிலையில் 2025 ஜூலையில் 1% உயர்ந்து 6.14 பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த கையிருப்பில் நிதி பரிமாற்ற ஒப்பந்தத்தின் கீழ் சீனாவிலிருந்து கிடைத்து 1.4 பில்லியன் டாலரும் அடங்கும். ஆனால் இதன் பயன்பாடு குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டது என்றும் இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று பிற்பகல் நாடாளுமன்றத்தில் சிறப்பு அறிக்கை ஒன்றை வழங்க வருகை தந்திருந்தார். அப்போது அவரது உரை தொடங்குவதற்கு முன் திரைக்கு பின்னால் நடந்த உரையாடல் தொடர்பான தகவல்கள் வெளியானது. ஜனாதிபதி சில அரசியல் தலைவர்கள் மாதங்களை பெயரிட்டு அரசாங்கங்களை கவிழ்ப்பதாக வெளியிட்டிருந்த அறிக்கைகளை குறிப்பிட்டார். அதற்கு பதிலளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க, ஜனாதிபதியை அரசாங்கத்தை கவிழ்க்கும் எண்ணம் இப்போது எங்களிடம் இல்லை. அதை சிறிது காலத்திற்கு ஒத்தி வைத்துள்ளோம். 2027 அதனை செய்வோம். ஆனால் உங்கள் அமைச்சர்களின் வாயை மூடாவிட்டால் அதற்கு முன்பே அரசாங்கம் கவிழ்க்கப்படும் என்று கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் தேசிய விமான நிறுவனத்தின் சில நடவடிக்கைகளை பாதுகாக்க சில தரப்பினர் முயற்சிப்பதாக கூறப்படும் விவகாரம் குறித்தும் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டதாக அறியப்படுகின்றது. அதேபோல் இளைஞர் கழகங்களை நிறுவும் முறையை எதிர்த்து நடந்த போராட்டம் பற்றியும் விவாதம் நடந்துள்ளது. அந்த சமயம் அங்கு போலீசார் இல்லை என்று ஜனாதிபதி கூறியதாகவும் அதற்கு சாமர சம்பத் தசாநாயக்க உட்பட சில எம்பிக்கள் இவை எதிர்க்கட்சியினர் அல்ல, உங்கள் சொந்த ஆதரவாளர்களால் எழுந்த போராட்டங்கள் என்று பதில் அளித்ததாகவும் கூறப்படுகிறது. இதை கேட்டபோது ஜனாதிபதி எந்தவித பதிலும் அளிக்காமல் சைகை செய்ததாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் தெரிவித்துள்ளனர். டெஸ்லா உட்பட அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் உயர்தர மின்சார வாகனங்கள் இலங்கைக்கு வரியின்றி நுழைய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தையின் போது அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட வாகனங்களுக்கு இலங்கையில் வரியில்லா இறக்குமதி அனுமதிப்பதற்கான ஒரு திட்டம் முன்வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. குறித்த பேச்சுவார்த்தைகளின் போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இலங்கை மீது விதித்திருந்த இறக்குமதி வரியும் குறைக்கப்பட்டது. பேச்சுவார்த்தைகளில் முன்வைக்கப்பட்ட திட்டங்கள் வெற்றிகரமாக செயற்படுத்தப்பட்டால் டெஸ்லா, ஃபோர்ட், செவ்ரோலோட் மற்றும் ஜீப் போன்ற அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் உயர்தர வாகனங்கள் இலங்கை சந்தைக்குள் வரியின்றி இறக்குமதி செய்யப்படும். இருப்பினும் அமெரிக்க தரப்பிலிருந்து வந்த இந்த முன்மொழிவுக்கு இலங்கை அரசு இதுவரை ஒப்புதல் அளிக்கவில்லை. இரு தரப்பினருக்கும் இடையிலான கலந்துரையாடல்களின் போது இலங்கை அரசு இந்த முன்மொழிவை படிப்படியாக பரிசீலிப்பதாக கூறியுள்ளது.